வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடியின் வலதுகை மாறினாரா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னும் இதில் நம்ம சொல்லலாம் நண்பர்களே. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகை பார்த்திங்கன்னா அணி மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூகிக்கப்பட்ட ஒன்று. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி தற்போதைய சூழ்நிலையிலே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அணி மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இன்னும் எடப்பாடி பழனிசாமியே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஆளாக நினைத்து விடாதீர்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளியர் கட் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு லிடாரிட்டி ஷீப்பை சேர்ந்தவர். ஸோ அவர் இப்படி இருந்தாலும் கூட எந்த நேரத்தில் என்ன மாதிரியான மைண்ட் செட்டிலே வேண்டுமானாலும் பார்த்திங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பே இல்லை. டோட்டலாக வாஷ் அவுட்டுங்க. ஆனால் 1 கோடி வாக்குகள் எடுத்திருக்காங்க. அந்த வாக்காளர்களுக்காக நம்ம எடப்பாடியை மதிச்சு தான் ஆகணும். என்னதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு டம்மின்னு சொன்னாலும் கூட அவருக்கான அந்த ஸ்திரத்தன்மை என்பது இன்னும் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சி நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது இங்கு அனைவருக்குமே தெரிந்த ஒன்றாக மாறிவிடுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் என்ன ஆகுதுன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகைகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அணிமாறலை நோக்கிய நகர்வுகளை எடுக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. உண்மையில் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா? எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகைகளாக இருக்கக்கூடிய நாயுடு, ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் அப்படி ஒரு கடுமையான விமர்சன போக்குகள் அப்படின்றத அங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த வலதுகை அப்படின்றது அணிமாறலை நோக்கி நகர்த்துவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் படுகிறது நண்பர்களே. உண்மையில் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் எதுவாக பார்க்கப்படுது எதிர்க்கட்சிகளால் அப்படின்னா, ஒற்றை தலைமையால் ஒற்றை கையினால் ஓங்கி அடிப்போம் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தார். பட் இருந்தாலும் தோற்பார் என்று முன்கூட்டியே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதன் விளைவாக தற்போது அனைவருமே அணிமாறலை நோக்கிய நகர்வை எடுப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்றத இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். அப்போ ஷோரிட்டியா எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த வலது கைகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அணிமாறலை நோக்கிய நகர்வை எடுப்பார்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா